அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 43 அறிவுடைமை. குறள் 421. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். இதன் பொருள், அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அந்த அறிவே பகைவராலும் உட்புகுந்து அழிக்க இயலாத கோட்டையும் ஆகும். குறள் 422. சென்ற இடத்தால் செலவிடா தீதுரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. இதன் பொருள், மனம் போகும் வழியெல்லாம் அதை போகவிடாமல் தீமைகளிலிருந்து விலக்கி நன்மைகளை நோக்கி செலுத்துவதே அறிவு ஆகும். குறள் 423. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதன் பொருள், எந்த பொருளை எவரிடத்து கேட்டாலும் அந்த பொருளின் உண்மை தன்மையை ஆராய்ந்து காண்பதே அறிவாகும். குறள் 424. என் பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. இதன் பொருள், அரிய கருத்துக்களை பிறருக்கு எளிதில் புரியுமாறு கூறுவதும் பிறர் கூறும் நுட்பமான கருத்துக்களை எளிமையாக புரிந்து கொள்வதும் தான் அறிவு. குறள் 425. உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. இதன் பொருள், இந்த உலகை நட்பாக்கிக் கொள்வது அறிவு. அத்தொடர்பிலே முதலில் பெரிதாக மகிழ்வதும் நாளடைவில் வாடுவதும் இல்லாமல் எப்போதும் ஒரே சீராக இருப்பது அறிவு. குறள் 426. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இதன் பொருள், உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும். குறள் 427. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதார். இதன் பொருள், பின்னே வரப்போவதை முன்னாலேயே அறிபவர்கள் அறிவுடையவர், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். குறள் 428. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இதன் பொருள், பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது அறிவில்லாத தன்மை ஆகும். பயப்பட வேண்டியதற்கு பயப்படுவதே அறிவுடையவர் செயலாகும்.
குறள் 429. எதிரதாக் காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். இதன் பொருள் பின் வரப்போவதை முன்னே அறிந்து காக்கும் அறிவை உடையோர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. குறள் 430. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர். இதன் பொருள் அறிவுடையவர்க்கு ஏதும் இல்லை என்றாலும் எல்லாம் உடையவர்களாக திகழ்வார்கள். அறிவில்லாதவர்கள் எல்லாம் பெற்றிருந்தாலும் ஒன்றும் இல்லாதவர் ஆவர். அதிகாரம் 44. குற்றம் கடிதல். குறள் 431. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. இதன் பொருள் செருக்கு சினம் இழிந்த ஒழுக்கம் ஆகியன இல்லாதவருடைய செல்வமானது மதிக்கத்தக்கதாகும். குறள் 432. இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இதன் பொருள் பொருள் கொடாத தன்மை பொய்மையான மான உணர்ச்சி தீயவை தரும் மகிழ்ச்சி ஆகியன தலைவனாக இருப்பவனை அழித்துவிடும் பண்புகளாகும். குறள் 433. திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார். இதன் பொருள் பழிச்சொல்லுக்கு வெட்கப்படுகின்றவர்கள் திணையளவு சிறிதான குற்றமானது தங்களிடத்தில் உண்டானாலும் அதனை பனையளவு பெரிதாக கருதுவார்கள். குறள் 434. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை. இதன் பொருள் குற்றம் செய்தல் அழிவை தரும் பகையாகும். எனவே குற்றம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். குறள் 435. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். இதன் பொருள் பழி வராமல் பாதுகாத்து கொள்ளாதான் வாழ்க்கை நெருப்பின் முன்னர் கிடக்கும் வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும். குறள் 436. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. இதன் பொருள் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தை காணும் ஆற்றல் மிக்க அரசனுக்கு எந்த குற்றமும் வாராது. குறள் 437. செயற்பால செய்யாது இவரியான் செல்வம்
உயர்ப்பாலது அன்றிக் கெடும். இதன் பொருள் செய்யத்தக்க நன்மைகளை செய்யாமல் பொருளை சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் காப்பாற்ற முடியாமல் அழிந்து போகும். குறள் 438. பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்றன்று. இதன் பொருள் செல்வத்தின் மேல் பற்று கொண்டு எவருக்கும் எதுவும் தராமல் இருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் பெரும் குற்றமாகும். குறள் 439. வியவர்க்க இஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. இதன் பொருள் எப்பொழுதும் தற்புகழ்ச்சி கொள்ளாதே, தற்புகழ்ச்சிக்காக நன்மை தராத செயல்களை செய்யாதே. குறள் 440. காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல். இதன் பொருள் தான் விரும்பும் பொருள்கள் இவை இவை என்று பகைவர் அறியாதவாறு அனுபவிக்க வேண்டும். அவ்வாறு இருப்பின் பகைவர்களின் சூழ்ச்சி ஒன்றும் செய்யாது. அதிகாரம் 45. பெரியாரை துணைக்கோடல். குறள் 441. அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொளல். இதன் பொருள் அறத்தின் சிறப்பினை அறிந்த மூத்த அறிவுடைய பெரியோர் நட்பினை அதன் அருமை உணர்ந்து தனக்கு துணையாக கொள்ளுதல் வேண்டும். குறள் 442. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல். இதன் பொருள் நம்மை துன்பங்களிலிருந்து காத்து இனிவரும் துன்பங்களிலிருந்து காக்கவிருக்கும் பெரியோரின் நட்பை துணையாக கொள்ள வேண்டும். குறள் 443. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். இதன் பொருள் பெரியோரை போற்றி துணையாக கொள்ளுதல் அரிய செயல்களுள் எல்லாம் அரியதாகும். குறள் 444. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இதன் பொருள் தம்மை காட்டிலும் தகுதியுடைய பெரியோரை துணை கொள்ளுதல் தலை சிறந்த வலிமையாக அமையும். குறள் 445. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். இதன் பொருள் பெரியோர்கள் அரசனுக்கு கண் போன்றவர்கள். அவர்களை தேர்ந்து துணையாக்கிக் கொள்ளுதல் அரசனுக்கு கடமையாகும்.
குறள் 446. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல். இதன் பொருள், தக்க பெரியோரை துணையாக கொண்டுள்ள அரசனை பகைவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. குறள் 447. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். இதன் பொருள், தவறு செய்யும் போது இடித்து கூறி திருத்தும் பெரியோரை துணையாக பெற்று ஆள்வோரை யாரால் கெடுக்க முடியும்? குறள் 448. இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இதன் பொருள், இடித்துச் சொல்லி திருத்தும் பெரியோரை நட்பாக பெறாத அரசனை அழிக்க பகைவர் வேண்டியதில்லை, தானே அழிந்தே போவான். குறள் 449. முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை. இதன் பொருள், முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை. அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோரை துணையாக பெறாதவர் நிலை பெறவும் முடியாது. குறள் 450. பல்லார் பகை கொளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். இதன் பொருள், பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் 10 மடங்கு தீமை தருவது பெரியோர் தொடர்பை கைவிடுதல் ஆகும். நன்றி, வணக்கம்.